குருவே சரணம். ஒரு சில சைக்காலஜிக்கல் டிப்ஸ் இது வந்து எல்லாருக்குமே வந்து தேவைப்படலாம். உங்களுடைய லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கு ஒரு சில சைக்காலஜிக்கல் டிப்ஸ். 7 ஆண்டுக்கு மேலாக ஒரு நட்பு நீடிக்குதுன்னா அது வந்து வாழ்நாள் முழுக்க வந்து நீடிச்சே ஆகும். அதனால் யாரெல்லாம் வந்து 7 ஆண்டுக்கு மேலே வந்து யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்களோ செக் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வந்து லைஃப் லாங் நீடிச்சே தான் ஆகும். நீங்கள் அதாவது கட் பண்ணவே முடியாது. அடிக்கடி யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு நினைவுக்கு வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க அங்கே உங்களை நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதுபோல் கனவுல வந்து மிட் நைட்டில் வந்து உங்களை யாராவது அது உங்கள் கனவுல வந்து உங்கள் முகத்தை வந்து உத்து பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு நீங்கள் கனவு கொண்டு திடுக்கிட்டு முழிக்கிறீங்க அப்படின்னா ஒன்று அவங்க வந்து அங்கே நினச்சிட்ருக்கணும். இன்னொன்று உங்கள் கனவுல பேய் ஏதாவது வரா மாதிரி நீங்கள் வந்து கனவு கண்டுட்ருக்கீங்க உங்கள் மேலே இருக்குது அப்படின்னா நிஜமாகவே வந்து அந்த தீய சக்தி வந்து உங்களை பார்த்துட்ருக்கு, அந்த நேரத்தில் பார்த்துட்ருக்குன்னு தான் அர்த்தம். இதை கண்டெல்லாம் பயப்படாதீங்க. இது வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிப். அடுத்து வந்து எல்லாவற்றுக்குமே வந்து எரிச்சல் படுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து யாரையோ ஒருத்தரை வந்து மிஸ் பண்ணுறாங்களாம். அதனால் அது யாரை மிஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அவங்க கூட அரவணைப்பாக இருந்தாலே சரியாயிடும். குழுவாக அமர்ந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஜோக் பேசிட்டே இருக்கீங்க வச்சிங்களேன், உங்களை யாருக்கு பிடிக்குதுன்னு செக் பண்ணணும்னு வச்சிங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு ஜோக் அடிக்கிறீங்க, குழுவில் சிரிக்கும்போது உங்களை யார் பார்த்து சிரிக்கிறாங்களோ அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்து வந்து ஒரு நாளைக்கு 4லேருந்து 5 பாட்டு கேட்குறவங்களுக்கு அவங்களுடைய நினைவாற்றல் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப வந்து அதிகமாகுதுன்னு அர்த்தம். அதுவும் இல்லாமல் மன அழுத்தம் வந்து 80% குறைஞ்சிரும். ஸோ பாட்டை வந்து கேட்க பாருங்கள், உங்களுக்கு பிடித்த பாட்டை கேட்க பாருங்கள். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். அடுத்து வந்து உங்கள் மனசை யாராவது காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா சைக்காலஜிக்கலி 6லேருந்து 8 மாதம் ஆகுதான் அதை நீங்கள் மறக்கிறதுக்கும் மன்னிப்பதற்கும். இதை ஃபஸ்ட்டு மறக்கிறதுக்குன்னு எடுத்துக்கலாம், மன்னிக்கிறதுக்கு இன்னும் கூட டைம் எடுத்துக்கிறத சைக்காலஜிக்கல் சொல்லுது. ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து வந்து ஏதாவது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் இருக்குது, ஒருத்தர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு வெளியே வராங்கன்னா அவங்க வந்து பயந்தவங்க இல்லையா, அவங்க வந்து புத்திசாலித்தனமான மனிதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக விரைவில் வந்து ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க யாரையுமே வந்து நம்பாதவர்கள் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. முன்னாள் காதலர்கள் 2 பேர் வந்து 2 பேரும் எக்ஸு 2 பேரும் இப்போ சந்திக்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க வாய்ப்பு இல்லை. அவங்க திரும்பவும் ஒன்று லவ் பண்ணுவாங்க. சப்போஸ் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கவே வந்து முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்க 2 பேருமே லவ் பண்ணலாம் அர்த்தம். 2 பேரும் ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அடுத்து வந்து ஃபைனலியாக வந்துட்டு இது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து யார் அதிகமாக வந்து உபதேசம் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த உபதேசம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ உங்களை சுற்றி உள்ளவங்களை கவனிங்க, உங்களையும் வாட்ச் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.